யூஸ் பண்ணுறது மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன். இந்த மொபைலை அப்டேட் பண்ணாத வரைக்கும் நல்லா தான் இருந்துட்டு இருந்தது. ஆண்ட்ராய்ட் 15 அப்டேட் பண்ணேன். அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரொம்பவே ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 நாள் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் பழகிட்டேனா இல்லை உண்மையாகவே சரியாயிடுச்சானு தெரியல. இப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பேட்டரி பஞ்சாயத்து தான். ஸோ ரொம்பவே சீக்கிரமாக ட்ரைன் ஆகிடுது பேட்டரி. அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டால் கூட சேம் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இருக்கு. ஓகே, இது மட்டும் தான் பிரச்சனையானு கேட்டிங்கன்னா அடுத்து தான் பெரிய பஞ்சாயத்து என்ன அப்படின்னா நெட்வொர்க் பஞ்சாயத்து. ஏற்கனவே மோட்டோவில் சில மாடலில் நெட்வொர்க் பஞ்சாயத்து இருந்துகிட்ருக்கு. இப்போது இந்த அப்டேட் பண்ண அப்புறம் எனக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. மற்ற எல்லா மொபைலுக்குமே 5G நல்லா கிடச்சிட்ருக்கு. ஆனால் எனக்கு அங்கே 4G தான் கிடச்சிட்ருக்கு. அதுவும் சம்டைம் பார்த்தீங்கன்னா 4G கூட கிடைக்காம எமர்ஜென்சி கால்ஸ் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான். இது சம்மந்தமாக சரி இவங்ககிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்கள் வேணால் ஷோரூமுக்கு வாங்க, நான் டவுன்கிரேட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கு சம் அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நானும் விட்டுட்டேன், வேறு வழி இல்லை. அதே எல்லா பிராண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேரண்டி கொடுக்குறாங்க, உங்களுக்கு நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் அப்படின்னு. பட் நீங்கள் கொடுக்குறீங்க அது சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அந்த மொபைல் இருக்கா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இவங்க டெஸ்டிங் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சம் மொபைலால் அதை அக்செப்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. இது மாதிரி பேட்டரி நெட்வொர்க்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துட்டு இருக்கு போல். ஸோ எனக்கு வந்திருக்கு. பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.